வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று நம்மோடு இணைந்திருப்பது சவுக்கு மீடியாவின் CEO திரு சங்கர் அவர்கள். அவர்களோடு பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம். பாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் இல்லையா சார், நீங்கள் உங்கள் பிளாகில் முன்னாடி எழுதிருந்தீங்க ஒரு ஆர்டிக்கல், ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். தற்போது வந்து சவுக்கு ஆன்லைனில் வந்து ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், பத்திரப்பதிவு துறையை பற்றி. அதில் வந்து நிறைய லிஸ்ட் இருக்குது, பேரோட லிஸ்ட்டு, யார் யாரெல்லாம் வந்து கொடுத்து சேர்ந்தாங்க காசு, அந்த டாப் அப்னு சொல்லுவாங்க அவங்க லாங்குவேஜ், டாப் அப்பு. அதன் பிறகு வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க பத்திரப்பதிவுத்துறையை. ஸோ இதை பார்த்தாவே தெரியுது, ஏதோ ஒரு காரணத்துக்காக அமைச்சர் அவர்களும் இல்லை திமுக அரசும் சரி, அவங்க நலனுக்காக வந்து மாற்றி அமைக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாற்றி அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அந்த ஆர்டிக்கல்லேருந்து ரொம்ப டீட்டெயிலாக இருந்துச்சு. என்னதான் நடக்குது பத்திரப்பதிவுத்துறையில் தொடர்ந்து பேசிட்டு வரீங்க. நிறைய பேர் நம்மள்ட்ட அப்ரோச் பண்ணுறவங்களும் வந்து பத்திரப்பதிவுத்துறையில் நிறைய ஊழல் நடக்குது, அதை பற்றி பேசுங்கன்னு சொல்கிறாங்க. சரி, நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. தற்போது இந்த ஆர்டிக்கல் எழுதிருக்கீங்க, அதன் பின்னணி என்ன? இல்லையோ, நான் சர்வீஸில் இருந்த வரைக்கும் எனக்கு எந்த போஸ்ட்டுக்கு என்ன மரியாதை அப்படின்றது தெரியும். நான் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக சர்வீஸில் சேர்ந்து அசிஸ்டண்ட் ஆகிறேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் சூப்பரண்டுக்கு இணையாக எஸ்பி ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்னு ஒரு போஸ்ட் இருக்கும், அதுக்கு ஆகிறேன். அதுக்கு அடுத்த ப்ரொமோஷன் முன்னாடி நான் சஸ்பெண்ட் ஆகிட்டேன். இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்லாம் பார்த்தா சாதாரண பணியிடங்கள். ஜூனியர் அசிஸ்டன்ட்ன்றது குரூப் 4 என்ட்ரி லெவல் பணியிடங்கள். அப்போதே எங்கள் அலுவலகத்தில், எனது அலுவலகத்தில் பணியாற்றுபவர்களின் கணவர்கள், மனைவிகள் இது போன்ற வணிக வரி, டிரான்ஸ்போர்ட்டு, ரிஜிஸ்ட்ரேஷன் இது போன்ற துறைகளில் வேலை பார்ப்பார்கள். அப்போது நான் சொல்கிறது 2002-03 வாக்கில் ஜூனியர் அசிஸ்டன்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு 50,000 ரூபாயோ என்னமோ கேட்டதாக நான் அப்போது கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது உங்கள் வேலைக்கு, உங்கள் பொசிஷனுக்கு? என்னோடய பொசிஷனுக்கு வேறு டிபார்ட்மெண்ட்டில் சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஸ்டாஃப் இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து கமர்ஷியல் டேக்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவங்க இந்த மாதிரி இங்கேருந்து இங்கே அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு போய்ட்டு 50,000 ரூபா கேட்குறாங்க அப்படின்னோடனே எனக்கு என்ன ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு போய்ட்டு 50,000 ரூபாயா, இது என்ன அது இருக்குதுன்னு சொன்ன உடனே அவங்க இப்போ சொன்னது, நம்ம இங்கே விஜிலன்ஸில் இருக்கோம், நமக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது, அங்கே ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்லேயே இவ்வளோ சம்பாதிக்கலாம், அதனால தான் இவ்வளோ அங்கெல்லாம் லஞ்சம் விளையாடுது அப்படின்ட்டு அவங்க சொல்லும்போது சரி இருக்கும் போல இருக்குன்னு எனக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியல. இப்போ வந்து இந்த அதுக்கப்புறம் மோட்டர் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட்டில் இது இருக்குது, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குன்றது தெரியும். மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு போஸ்ட்டுக்கு போகிறதுக்குனா இவ்வளோ காசு, அது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இப்போ பூந்தமல்லி ஆர்டிஓக்கு ஒருத்தர் போஸ்டிங் போட்டிங்கன்னா மொத்த ஆர்டிஓக்கும் அவர் தான் இன்சார்ஜ், அதுக்கு காசு வரதுக்கு வாங்குறத புரிஞ்சிக்க முடியுது. அதே பூந்தமல்லி ஆர்டிஓ ஆஃபீஸில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் இவ்வளோ காசு வாங்குறாங்க, ஒரு சைஸபிள் அமௌண்ட்டு. அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பதிவு துறையில் வரக்கூடிய குற்றச்சாட்டுகள், நடைபெறும் முறைகேடுகள் குறித்து நமக்கு வரக்கூடிய தகவல்கள் நெஞ்சே வெடிக்கிற அளவுக்கு அதிர்ச்சி ஏற்படுகிறது. இல்லை, நான் அந்த ஆர்டிக்கல் படிக்கும்போதும் அப்படி தான் இருந்தது. என்னடா இவ்வளோ நடக்குதுயா, கேட்குறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கேட்க முடியாதுப்பா. அந்த பத்திரப்பதிவு துறையில் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, மந்திரி கேட்குற காசை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கொடுக்கலன்னா நீங்கள் எங்கேயே வேலை செஞ்சுட்ருக்கணும். அதையும் மீறி என்ன அப்படி லஞ்சம் வாங்குறேன்ட்டு ஒரு வார்த்தை நீங்கள் எதிர்த்து பேசுனீங்கன்னா எப்போதாவது நீங்கள் பதிவு செய்த பத்திரத்தில் சிறு குறையை கண்டுபிடிக்க முடியாதா? கண்டுபிடிச்சி சஸ்பெண்ட் பண்ணிட்டா, சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணுறதுக்கு மந்திரிக்கு 2 கோடி ரூபா தரணும், தெரியுமா? அதெல்லாம் தான் கட்டுரையில் எழுதியிருந்தேன். பிஎஸ்சிஎல் ஸ்கேம்னு ஒரு ஸ்கேம் நடக்குதுப்பா, 2014-15 வாக்கில் நடக்குது. அந்த பிஎஸ்சிஎல் ஸ்கேம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இந்த எம்எல்எம் மாதிரி சீட்டு கம்பெனி ஸ்கேமு. இந்த பிஎஸ்சிஎல் நிறுவனம் வந்து பேர்ல்ஸ் அக்ரோடெக் கார்பரேஷன் லிமிடெட்னு 2016 நடக்குது இந்த ஸ்கேமு. இந்தியாவை பூரா வேலையை வாங்கி வச்சுருக்குது அந்த கம்பெனி. லேண்டை இந்தியாவை பூரா லேண்டை வாங்கி வச்சு, இதை உங்களோட முதலீடை நாங்கள் இதில் போடுறோம், இது இப்படி வளரும் அப்படி வளரும்னு சொல்லி பல ஆயிரக்கணக்கான கோடி அடிச்சிட்டாங்க. இந்தியா பூரா நடந்ததுனால இந்த விஷயம் உச்சநீதிமன்றத்தின் கவனத்திற்கு சென்று உச்சநீதிமன்றம், சிபிஐ மற்றும் இதர ஏஜென்சிகள்லாம் இதை விசாரிக்கணும்னு சொல்லி, அப்புறம் ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட்டு ஜஸ்டிஸ் திரு RM லோதா அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை அமைக்கிறாங்க. அந்த குழுவை அமைத்து, அந்த குழுவின் அனுமதி இல்லாமல் இந்தியா முழுக்க பிஏசிஎல் சம்பந்தமான நிலங்களை நீங்கள் பதிவே செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர். ஸோ இந்த ஆர்டர் வந்து நார்மலாக எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபங்க்ஷன் பண்ணால், சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போச்சுன்னா இந்தியாவில் இருக்கிற அனைத்து பத்திரப்பதிவு துறை தலைவர்களுக்கும் இந்த இது சர்க்குலேட் ஆகும். இந்த மாதிரிங்க பிஎஸ்சிஎல் லேண்டு சம்மந்தமாக ஏதாவது பர்மிஷன் வாங்காமல் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு வந்துடும். தமிழ்நாட்டுக்கும் இது வருது. பத்திரப்பதிவு துறை பற்றி தான் தெரியும்ல, அவங்க பாட்டுக்கு பண்ணுறாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் சந்தோஷமாக பிஎஸ்சிஎல் லேண்டை. இது இந்த உச்சநீதிமன்றத்தை பற்றி அவங்க கணக்கில் எடுத்துக்கல, என்ன பண்ணிவிடுவாங்க, அந்த பத்திரங்களெல்லாம் பதிவு பண்ணுறாங்க. பண்ண உடனே பத்திரப்பதிவுகள் முடிந்த பிறகு இது தொடர்பான விவரங்கள் வெளியே வருகின்றன. வெளியே வந்தோடனே பார்த்தா அதில் அந்த லேண்டு, பிஎஸ்சிஎல் லேண்டில் பதிவு பண்ண டாக்குமெண்ட் எல்லாமே திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய 3 மாவட்டங்கள். அந்த பத்திரத்தெல்லாம் பதிவு செஞ்சவங்க மட்டும் யார் யாரெல்லாம் பதிவு செஞ்சாங்கன்னு பார்த்தா அவங்க லிஸ்ட்டு மட்டும் 26 பேரை மேலே நடவடிக்கை எடுக்கணும். அவங்க மேலாம் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் ஓப்பன் பண்ணியாச்சு.
இதில் ஒரு சிலர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த டிபார்ட்மெண்ட் எப்படி நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கங்க. மொத்தம் அந்த லிஸ்ட்டு சொன்னேன், 26 பேர். ஒரு சிலரை மட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ரோல் ஒன்று இருக்கும்ல. ஆமாம். ஒரு ஜூனியர் சென்டருக்கான பார்த்து கொஞ்சம் ஒரு இன்ஷியல் பண்ணுவான்னு சூப்பரண்ட் சொல்லுவார், சப் ரிஜிஸ்ட்ரார் சொல்லுவார். சரின்ட்டு அவன் பார்த்துட்டு ஏதோ இன்ஷியல் பண்ணிட்டான்னா அவனுக்கு ரோல் சின்னதாக இருக்கும். அதை வாங்கி பிளான் பண்ணி இந்த பத்திரத்தை இப்படி பதிவு பண்ணி கொடுத்து இதில் ஒரு வெயிட்டாக அமௌண்ட்டை வாங்கலான்ட்டு செய்தவர் வேறு ஒருவராக இருப்பார். கீழே மற்றவங்களுக்கெல்லாம் துணை போர்ஷன் தான் இருக்கும். ஆனால் இவங்க எல்லாத்தையும் சகட்டு மணிக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இதில் என்ன விசேஷம்னா, சின்ன சின்ன தவறுகளை செஞ்சுருந்தாங்களே இந்த பிஎஸ்சி லேண்டில், அவங்கெல்லாம் இன்னும் சஸ்பென்ஷனில் இருக்காங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணி பண்ணாங்க தெரியுமா சவுத்தில், அவங்கெல்லாம் இன்னும் சர்வீஸில் இருக்கிறாங்க. சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணணுன்னா அமைச்சர் எதிர்பார்க்கும் தொகை 2 கோடி. சஸ்பென்ஷன்ன்றது மினிமம் ஒரு 6 மாதம் தான் சார் இருக்கும். அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் 6 மாதத்துக்கு. அப்போ நான் இல்லை 15 வருஷம் இல்லை சஸ்பென்ஷனில் இல்லை. நீங்கள் வந்து ஏதோ உங்கள் காரணம் வேறு, அவங்க காரணம் வேறு. கரெக்டு தான், ரிவ்யூ பண்ணணும். டிபார்ட்மெண்ட் சார்ஜஸ் பெண்டிங் கேனாட் பி ரீஇன்ஸ்டேட்னா முடிஞ்சு போச்சு. அதே ஆளுக்கு இல்லை இவரை இனியும் சஸ்பென்ஷனில் வைத்திருப்பது அவசியம் இல்லை என்று அரசு கருதி இவரை வேலைக்கு கொடுக்குதுன்னு இப்படியும் அரசு முடிவு எடுக்கும். இப்படி இந்த பிஎஸ்சிஎல் டாக்குமெண்ட்டை பதிவு பண்ணி தொடர் சஸ்பென்ஷனில் இருக்கிறவரோட பேர் தான் ஜெயபிரகாஷ். தொடர் சஸ்பென்ஷன். இவர் வந்து ஒரு நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குரூப் 2 ஆஃபீஸரு, சப் ரிஜிஸ்ட்ரார், தூத்துக்குடியில் இருக்கிறார். என்னைக்கு சஸ்பெண்ட் ஆகிட்டார், 25 ஜூன் 2022 சஸ்பெண்ட் ஆகிட்டார். சஸ்பெண்ட் ஆகி வீட்டில் இருந்துகிட்டு இருக்காரு. இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சஸ்பென்ஷனில் இருக்கேன், என்னோடய தப்பு பெரிய தப்பு கிடையாது, ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன் இந்த பிஎஸ்சிஎல் டாக்குமெண்ட்டில், இல்லைன்னு சொல்ல என்ன ரீஇன்ஸ்டேட் பண்ணுங்கன்னு போய் ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷனை பார்க்குறாரு. அண்ட் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஜோதி நிர்மலா சாமியும் பார்க்குறாரு. அவர் எந்த இதுவும் ரிலீஃபும் கிடைக்கல. அவன்கிட்ட கேட்டால் பார்க்கலாங்க, போங்கன்னு சொல்கிறாரு. வாட்ஸ்அப்பில் இந்த டிபார்ட்மெண்ட் குரூப் வச்சுருப்பாங்க. இதுக்கு நடுவில் இவர் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறாரு. தூத்துக்குடியில் சவுத்தில் வெள்ளம் வந்துச்சுல்ல, இவர் வீட்டில் கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. பொருள்களெல்லாம் அப்படியே போட்டுட்டு வெளியேறார். வெளியேறின உடனே ஏற்கனவே சஸ்பென்ஷனில் மன அழுத்தத்தில் இருந்திருப்பாங்க. தண்ணி பூந்து வீட்டில் இருக்க பொருள்லாம் போன உடனே இந்த ஆளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் செய்யாத தப்புக்காக நான் சஸ்பென்ஷனில் இருக்கேன், செக்ரட்டரியை போய் 5 முறை பார்த்தேன், ஐஜி ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனை போய் ஒரு 7-8 முறை பார்த்தேன், எனக்கு எந்த உதவியும் கிடைக்கும்னு தோண்டலன்ட்டு சூசைட் பண்ணிட்டாரு. ரிவோக் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஆமாம். இதை வாட்ஸ்அப்பில் குரூப்பில் மெசேஜ் போடுறாரு, நான் சூசைட் பண்ண போகிறேன். பிஎஸ்சிஎல் டாக்குமெண்ட் பதிவு செய்ததற்காக சஸ்பென்ஷனில் இருக்கும் ஜெயபிரகாஷ்னு போட்டுட்டு, ஜெயபிரகாஷ்னு போட்டுட்டு சூசைட் பண்ணிக்கிறேன். இது அந்த பத்திரப்பதிவுத்துறை அலுவலர்கள் இடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி, குழப்பத்தை ஏற்படுத்தி, அதுக்கப்புறம் போய் அவன் ஃபேமிலிக்கு ஏதோ காசு கொடுத்துட்டு சரி பண்ணிட்டாங்க. சூசைட் மறைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட. ஆமாம், மறைச்சிட்டாங்க. நெஞ்சு வலியில் செத்துட்டார், வயிற்று வலியில் செத்துட்டாருன்னு சொல்லுங்கள். கவர்மெண்ட்டு நினச்சா தே கேன் டு எனிதிங். பத்திரப்பதிவுத்துறைக்கு வந்து பொறுப்பு அமைச்சராக திரு மூர்த்தி அவர்கள் வந்ததுமே டிரான்ஸ்ஃபரில் சரியான காசு இருக்குன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டார். ஒன்றை தூக்கி அங்கே போடுறதுக்கு, அங்கே அவனை தூக்கி இங்கே போடுறதுக்கு காசுன்றதை தெரிஞ்சுக்கிட்டார். அதற்கு பிறகு எல்லா பத்திரப்பதிவு அலுவலகங்கள்லையும் காசு கொட்டாது. ஆமாம், ஒரு கிராமம் சார்ந்த இடங்களில் பெருசாக காசு இருக்காது, லேண்டோட வேல்யூவும் கம்மி. நகரத்தில் அதுவும் டெவலப் ஆகிற ஏரியா, டெவலப்பிங் ஏரியாவில் இப்போ சென்னை சபர்ப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக டெவலப் ஆகும். கரெக்டாக சோழிங்கநல்லூர் அந்த சைடில் வந்து திருப்பூர், செங்கல்பட்டு இதெல்லாம் டெவலப் ஆகும். அங்கே நீங்கள் போட்டிங்கன்னா தான் ஒரு நாளைக்கு 5 பத்திரம் வந்துச்சுனாலே காசு என்னாச்சு. ஸோ சப் ரிஜிஸ்ட்ராரும் சம்பாதிப்பார், சப் ரிஜிஸ்ட்ரார் சம்பாதிச்சா தான் அமைச்சருக்கு வருமானம். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் கவர்மெண்ட் வந்த உடனே 22/11/2021 அன்னைக்கு அரசாணையை வெளியிட்டு பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்களை 3 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். கேட்டகிரி ஏ, கேட்டகிரி பி, கேட்டகிரி சி. இதுக்கு முன்னாடி அந்த கேட்டகிரி இல்லை, இவங்க கொண்டு வராங்க. எதுக்கு பிரிக்கணும் ஃபஸ்ட்டு நான் கேட்குறேன். சரின்னு கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு எதற்காக இந்த ஜிஓ அப்படின்னா, எல்லோருக்கும் பத்திரம் பதிவு செய்யும் வேலைகளை சமமாக பகிர்ந்தளிப்பதற்காக இது. அப்படின்னா நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம் தான். அங்கே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சில பேர் பார்த்தீங்கன்னா நான் ரெஜிஸ்ட்ரேஷன் போஸ்ட்டுன்னு இருக்கும். நான் ரெஜிஸ்ட்ரேஷன் போஸ்ட்னா என்னன்னா, நீ பத்திரம்லாம் பதிவு, மற்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் இருக்குல்ல, அந்த ஒர்க்குக்கு கேட்டே சில பேர் வாங்கிட்டு போவாங்க. அதில் 10 பைசா வருமானம் இருக்குது, வேலை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அது மாதிரி கிளாஸிஃபை பண்ணி அதில் விரும்புபவர்களும் சில பேர் இருப்பாங்க. ஆனால் இவர் அமைச்சருக்கு ஒரு பரந்த மனப்பான்மை பார்த்தீர்களா? அனைவருக்கும் பத்திரப்பதிவு வேலையை பகிர்ந்தளிக்கும் காரணத்துக்காக 3ஆக பிரிகிறார். 11 மாதம் இருக்குது. மொத்தம் 575 பத்திரப்பதிவுத்துறை அலுவலகம். அதை 3 கேட்டகரி ஏ, பி, சின்னு பிரிச்சிடுறாங்க. ஏற்கனவே இவர்கள் பிரித்த அந்த கேட்டகரி சியில் இருக்கிறவன் யாராக இருப்பான்? ஏனா ஹை நம்பர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், பினா மாடரேட் ரெஜிஸ்ட்ரேஷன், சினா கொஞ்சோண்டு ரெஜிஸ்ட்ரேஷன். ஏதோ தரிசு நிலம் அது மாதிரி தான் ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோ.
இப்போது சி கேட்டகரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் சில சப் ரிஜிஸ்ட்ரார் அசிஸ்டண்ட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஏன் வந்து சி கேட்டகரியில் வேலை பார்க்குறாங்க? ஏற்கனவே அவங்க விரும்பி இருக்கலாம், அவங்க ஊர் அருகில் இருக்கலாம், விரும்பி இருக்கலாம், ஊர் அருகில் இருக்கலாம். அது எல்லாத்தையும் விட எனக்கு காசு வேணாம், கொஞ்சம் நேர்மையாக இருக்கலாம், நேர்மையாகவும் இருக்கலாம். இல்லை இவங்க கேட்குற காசு என்னால் கொடுக்க முடியாது, நான் குரூப் 2 எழுதி 1 எழுதி இந்த டேரெக்டாக வந்திருக்கலாம், கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கலாம். அப்போ ஏற்கனவே அந்த கேட்டகரி சியில் இருக்கிறவங்க ஏக்கு போகிறதுக்கு பணம் கொடுப்பாங்களா? ஆமாம், வருமானம் அதிகமாக வருது, கொடுத்துட்டு தான் போவோம். கொடுத்துட்டு போவாங்க. இல்லை ஏற்கனவே இவங்க இருக்கிறதே என்கிட்ட காசு இல்லைன்ட்டு இருக்காங்க, எனக்கு காசு வேணான்ட்டு இருக்காங்க, இல்லை சொந்த ஊர் பக்கத்தில் இருக்குன்ட்டு இருக்காங்க. அவங்க ஏன் காசு கொடுத்து இல்லை 1 கோடி லஞ்சம் கொடுத்து எதுக்கு கேட்டகரி ஏக்கு போகிறாங்க? போக மாட்டாங்க, போக மாட்டாங்க இல்லையா? அப்போ கேட்டகரி ஏல இருக்கிறவன் சிக்கு போக காசு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான், கொடுக்க மாட்டான், கொடுக்க மாட்டான் இல்லையா? அப்போ இந்த ஏபிசின்னு பிரித்து என்ன பிரயோஜனம்? ஏல இருக்கிறவன் சிக்கு போகணும், சியில் இருக்கிறவன் பியில் இருக்கிறவன் ஏக்கு வர்றதுக்கு பணம் கொடுக்க ரெடியாக இருக்கணும். ஆமாம், இந்த மாடரேட் கேட்டகரின்னு சொன்னேன்ல, பி கேட்டகரி பி, அந்த கேட்டகரி பியில் இருக்கிறவன் ஏன் ஏக்கு போகலன்னா, அப்போ 1 கோடி ரூபாய் கொடுத்தலாம் நீலாங்கரைக்கு போக முடியாதுப்பா, இதில் ஏதோ அமௌண்ட் எனக்கு வருது அதை வச்சு நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக லஞ்சம் கொடுத்துட்டு அவங்க அந்த கேட்டகரியில் இருப்பாங்க. ஸோ கேட்டகரி பியில் இருக்கிறவன் சிக்கும் போக மாட்டான், ஏக்கும் போக மாட்டான் இல்லையா? வரது போதும் போதும், ஏதோ ஒரு நாளைக்கு உழைக்குது தேருது இன்னைக்கு வருமானம், இல்லை ஒரு 2 பத்திரம் மாதத்துக்கு 2 பத்திரம் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு அமௌண்ட்டு தேருதுன்னு இருப்பான். ஸோ அவன் ஏக்கும் லஞ்சம் கொடுக்க மாட்டான், சிக்கு நிச்சயமாக போக மாட்டான். ஸோ இந்த கேட்டகரைசேஷன் பிரித்து ஒன்றுமே நடக்கலை, எவனும் துட்டு கொடுக்கல. அமைச்சர் கான்டாக்டார் ராஸ்கல் துட்டு கொடுன்னு கேட்டகரிலாம் பிரித்து வச்சா யாரும் இது மாதிரி பண்ணல போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியை 1 வருஷம் கழிச்சு ட்ராப் பண்ணிடுறோம். ஃபெயிலியர் ஆகிடுது. ஃபெயிலியர் தான். எந்த காரணத்தையும் சொல்லாமல் 22/11/2021 அன்னைக்கு அந்த ஜியோ வந்துச்சா, கரெக்டாக 1 வருஷம் கழித்து 19/10/2022 இந்த 3 கேட்டகரைசேஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. வேண்டான்ட்டு எந்த ஒரு காரணமும் சொல்லல, எந்த ஒரு காரணமும் சொல்ல. இந்த மாதிரி பார்வையில் கண்ட அரசாணையில் நாங்கள் 3ஆ வகைப்படுத்தி பிரிச்சிருந்தோம், அதை ரத்து செய்கிறோம், அவ்வளோதான். பண்ணிட்டாங்களா? அதற்கு பிறகு மூர்த்தி அவர் இஷ்டத்துக்குத்தான் பணி நியமன ஆணைகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார். டைரெக்டாக அது வந்து அவரோட கட்டுப்பாட்டில், எல்லாமே அவரோட கட்டுப்பாடு. அதற்கு ஏற்றார் போன்ற அதிகாரிகளை அவர் நியமித்துக் கொள்வார். பத்திரப்பதிவுத்துறை மற்றும் வணிக வரித்துறையின் செயலராக இருக்கக்கூடிய திருமதி ஜோதி நிர்மலா சாமி ஐஏஎஸ் அமைச்சரின் செயல்பாடுகளுக்கு, அமைச்சரின் வேலைகளுக்கு, அமைச்சரின் தேவைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்கிறார். முழுமையான ஒத்துழைப்புனா என்ன மாதிரி சார்? நீ எப்படி சொல்கிறீங்களா ட்ரான்ஸ்ஃபர் போட்டு தரேன். இப்போது இவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் இருக்குது, எங்கள் ஆர்டிகளையும் பார்த்தேன். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரில் பெரும்பாலான ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரில் கையெழுத்து போட்டிருக்குது செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஜோதி நிர்மலா சாமி. இதில் தப்பு இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியாது அவங்களால. கண்டுபிடிக்க முடியும். ஏன் அப்புறம் எல்லாத்தையும் கையெழுத்து போடுறாங்க? ஸோ அவங்க அந்த இடத்து பதவியில் வந்து தூக்கிட்டு என்ன பண்ணுறது? யாரை? அதுதான். அப்போது அமைச்சர் செய்யும் முறைகேடுகளுக்கு ஜோதி நிர்மலா சாமி துணை போகிறார் என்று தானே நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ அங்கே ஊழல் நடக்கிறது தெரிஞ்சே கவனிக்காமல் இருக்காங்கன்னா அங்கே ஊழல் நடக்குது. ஆமாம், அதுக்கு துணை போகிறாங்க. ஆமாம். இப்போது இந்த மத ஆணைன்னு போட்டு ஒரு ஃபஸ்ட்டு பேராவை மட்டும் படிங்க. தமிழ்நாடு பதிவு சார்நிலை பணியின் கீழ் களம் 2 காணும் சார்பதிவாளர்கள் களம் 3 காணும் அலுவலகத்தில் சார்பதிவாளராக பகராண்மையில் பணிபுரிய ஆணையிடப்படுகிறது. பகராண்மைன்னா என்ன? இந்த சாயம் தெரியல, புது வார்த்தை. டெபுடேஷன். பகராண்மைனா ஷேர் பண்ணிக்கிற மாதிரியா? கிட்டத்தட்ட டெபுடேஷன். எப்படின்னா உனக்கு போஸ்டிங் வந்து சார் பதிவாளர் மதுரை, ஆனால் நீ நீலாங்கரையில் வேலை பார்த்துட்ருப்ப. அப்போ மதுரையில் பார்க்குற வேலையாக இருப்பாப்பா. அதுக்கு கொஞ்சம் அங்கே மதுரைக்கு எனக்கு வேணும்னு கேட்குற ஒருத்தனை துட்டை கொடுத்துட்டு அங்கே அவனை டெபுடேஷனில் போடலாம்ல. அந்த டெபுடேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஆமாம், டெபுடேஷனோட நோக்கம் என்னன்றதை சொல்கிறேன். சரி, டெபுடேஷன் ஏன் முதல்ல கொண்டு வராங்க சொல்கிறேன். சூப்பர். இப்போ பெரியமேடு சப் ரிஜிஸ்ட்ரி இருக்குது. பெரியமேட்டில் நல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும்ப்பா, அடிக்கடி நடக்கும். ஓகேவா? அங்கே ஒரு சார் பதிவாளர் இருக்கார், ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுறார். ஒரு முக்கியமான பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் அந்த சார் பதிவாளர் பதவியை காலியாக வைக்க முடியுமா? முடியாது சார், முடியாது. ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படியே நிற்கும். இஷ்டத்துக்கும் ட்ரான்ஸ்ஃபர் போட முடியாது போட இல்லையா? எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் தெர் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் பாலிசி. நான் சொல்லிடுறேன், இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 30-40 வருஷமாகவே இந்த ட்ரான்ஸ்ஃபர் பாலிசி இருக்குது. அதாவது என்னென்னா, மாறுதல்களை மார்ச், ஏப்ரல், ஜூன், ஜூலைக்குள் முடிக்க வேண்டும். அரசு ஊழியர்கள் மாறுதல்கள் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பீரியடில் தானே ஸ்கூல் அட்மிஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கும். பள்ளி கல்லூரி. ஸோ இந்த வெளியூருக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் இன்சர்ட் பண்ணனா அவர்கள்லாம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நான் சொன்ன இந்த மார்ச், ஏப்ரல், ஜூன், ஜூலையில் போடுவாங்க. இப்போது அது போல் போடப்பட்ட ஒரு உத்தரவு மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, எந்த மாதம் போட்டிருக்காங்கன்றதை பாருங்கள்.
டேட்டு பாருங்கள். 21/7/2023. எத்தனை பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பின்னாடி பாருங்கள், கடைசி பேஜ். 54 பேர் சார். 54 பேர். இப்படி தான் நார்மலாக பெரிய டிபார்ட்மெண்ட்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் போடலாம் அப்படின்ட்டு, ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் போடலான்ட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் பெரியமேட்டு சப் ரிஜிஸ்ட்ரார் இறந்து போயிடுறாரு. அதை காலியாகவும் வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மதுரை, திருச்சி, செங்கல்பட்டுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு ஆளை, எங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கலாமே, அந்த இடத்துல இருக்கிற ஆளை, எம்பா இந்த மாதிரி இங்கே இருக்குது, டெபுடேஷனுக்கு போறியா அப்படின்னு கேட்டால் அவர் சரின்னு சொல்லுவார். ஸோ அவரை கொண்டு வந்து டெபுடேஷனில் இங்கே போட்டுடணும். அதுக்கு ஒரு கால அவகாசம் தான் இல்லை, எத்தனை வருஷம் இல்லை, எவ்வளோ நாள் இருக்கலாம். டெபுடேஷனில் உத்தரவாக போடப்பட்டு அவருக்கு வந்து இங்கே டெபுடேஷனில் அவர் வேலை பார்க்கணும்னு போட்டுட்டாங்கன்னா, அந்த இடத்துக்கு வேறு பணியாட்கள் வருவது வரைக்கும் தான் டெபுடேஷன். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கலையோ, ரொம்ப முக்கியம் இது. திருநெல்வேலியில் இருக்க ஒரு ஆளை சென்னையில் டெபுடேஷனுக்கு போட்டிங்கன்னா அவருக்காக அரசாங்கம் கூடுதலாக செலவு பண்ணணும். ட்ராவல் கன்வீனியன்ஸ் இருக்குது, கன்வீனியன்ஸு, ட்ராவலிங் அலவன்ஸு, ஹெச்ஆர்ஏ அகாமடேஷன், ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு. திருநெல்வேலியில் வேறு ரேட்டு, இங்கே வேறு ரேட்டு. இது A1 சிட்டி மெட்ராஸு. இதெல்லாம் கூடுதலாக கொடுக்கணும் டெபுடேஷனில் நீங்கள் போட்டிங்கன்னா. அப்புறம் டெபுடேஷனை எப்போது செய்ய வேண்டும் என்றே தனியாக ஒரு சர்க்குலர் இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேயே இருக்குது. நான் இப்போ சொன்னதான், யாராவது இறந்து போனால், புதிய அலுவலகங்கள் உருவாக்கப்பட்டால், புதுசாக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் உருவாக்குறாங்க, ஆள் இருக்காது. அப்போ என்ன பண்ணாங்க, அங்கேருந்து இந்த 4 பேர் தூக்கி டெபுடேஷனில் போடுவாங்க. ஏன்னா டெபுடேஷன் போடுறதுனால வந்து அரசுக்கு கூடுதல் செலவினம் என்பதை மனதில் வைத்து தவிர்க்க முடியாத சூழல்களில் மட்டுமே டெபுடேஷனில் போடணுன்ட்டு உத்தரவே இருக்குது. சரியா? இப்போ நீங்கள் வலது பக்கம் படிச்சிங்களா, பகராண்மையில் பணிபுரியும் அலுவலகம்னு. இது வந்து 5/7/2023 போட்ட ஆர்டரு. வலது பக்கம் இருக்கிற ஆஃபீஸ் மட்டும் எந்தெந்த ஆஃபீஸ்னு பாருங்கள். இணை சார் பதிவாளர் அலுவலகம் தென் சென்னை, அடுத்தது தென் சென்னை, தென் சென்னை, புரசைவாக்கம் மத்திய சென்னை, பெரியமேடு மத்திய சென்னை, அடுத்தது விருகம்பாக்கம் தென் சென்னை, வில்லிவாக்கம் மத்திய சென்னை, அண்ணா நகர் மத்திய சென்னை, அடையாறு தென் சென்னை, கோடம்பாக்கம் மத்திய சென்னை, அம்பத்தூர் வட சென்னை, மயிலாப்பூர் மத்திய சென்னை, மத்திய சென்னை அடுத்தது. அதன் பிறகு மத்திய சென்னை, அதுக்கு பின்னாடி வந்து செங்கல்பட்டு தாம்பரம்னு வரும். வட சென்னை, காஞ்சிபுரம் மத்திய சென்னை, வட சென்னை, வட சென்னை, சேலியூர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு. இது வந்து சார் பதிவாளர்களுக்கான நியமனம். ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்க, இது மொத்தமுமே பகராண்மை. சென்னையில் இருக்கிற அத்தனை பத்திரப்பதிவு அலுவலகங்களுக்கு ஏன் டெபுடேஷனில் ஃபில்அப் பண்ணோம் தெரியலையே சார். கிட்டத்தட்ட ஒரு 54 அலுவலகமா, 54க்குமே வந்து டெபுடேஷன். சென்னையில் மொத்தம் எத்தனை சார் இருக்குது? சென்னையில் எனக்கு எக்ஸாக்டாக நம்பர் தெரியல. இந்த போஸ்டிங்ஸு மொத்தம் 23. சென்னையில் ஒரு 70-80 வரும்னு நினைக்கிறேன், சபர்ப்ஸ் எல்லாம் சேர்த்தா. இப்போ 23 டெபுடேஷன்லேயே போட்டிருக்காங்க. 23 டெபுடேஷன். இது ஆர்டரே பாருங்கள். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற அந்த அலுவலகம்லாம் பார்த்தீங்கன்னா தென் சென்னை, மத்திய சென்னை, அது தென் சென்னையில் தான் அதிகமாக வருது. ஏன்னா அதான் சென்னை ஃபுல்லாகவே காசு. சென்னை ஃபுல்லாகவே காசு. ஆமாம், சென்னை ஃபுல்லாகவே காசு. அப்போ சென்னையில் இருக்கிற எல்லா போஸ்ட்டையும் எதுக்கு இப்போ காலி பண்ணிட்டு டெபுடேஷனில் ஃபில்அப் பண்ணுறீங்க நீங்கள்? இதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும்ல. எப்போ ஃபில்அப் பண்ணுறாங்க? 5/7/2023. எதுக்கு ஃபில்அப் பண்ணும்? பட் டெபுடேஷன்லேருந்து வெளி மாவட்டத்தில் தான் வர்ற ஆளுங்கள்லாம் பாருங்கள். யார் யார்? இது பூரா சென்னைன்னு ரைட் ஹேண்ட் சைடு படிச்சிட்டிங்களா? எங்கேருந்து வர்றாங்கன்னு பாருங்கள். தூசி, செய்யார், மயிலாடுதுறை, செய்யார், தஞ்சாவூர், விருதாச்சலம், வலங்கைமான், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, கடலூர், தருமபுரி, புள்ளம்பாடி, விக்கிரமங்கலம், திருவண்ணாமலை. அங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் எதுக்கு சென்னை? ஃபஸ்ட்டு அந்த ஊரில் இருக்கவங்கலாம் சென்னைக்கு வரதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஒத்துக்கிறீங்களா? ஃபேமிலி, சொந்த வீடு இருக்கும், நிலம் வீட்டு இருக்கும், அதை விட்டுட்டு எப்படி சென்னைக்கு வருவான்? திருவண்ணாமலை, செய்யார், சிதம்பரம், விருதாச்சலம், திருவாரூர், வேலூர், இந்த மாவட்டங்களில் இருக்கவங்களெல்லாம் எதுக்கு எடுத்து எல்லாரையும் டெபுடேஷனில் சென்னையில் எதுக்கு போடுறீங்க? இது ஒரு நார்மலான ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் தெரியலையா? அப்நார்மலாக இருக்கா? அப்போ என்ன காரணம் அதுக்கு? இப்போ இவங்களாம் பணம் கொடுத்து தான் சென்னைக்கு 50 லட்சம் 1 கோடியா ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் எழுதியிருந்தேன்ல, இது கொடுக்கலன்னா உங்களுக்கு வராது. 1 கோடி கேட்குறாங்க சார். 1 கோடினா எப்படி சம்பாதிக்க முடியும்? அந்த PACL டாக்குமெண்ட் ஒன்று சொன்னேன்ல. ஆமாம். இந்த ஆர்டர் டேட் வந்து ஜூலை 2022. அந்த PACL டாக்குமெண்ட்டில் முக்கியமான டாக்குமெண்ட்டுகளை எல்லாத்தையும் பதிவு செய்தது டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் செந்தில்குமார். காசு கொடுத்தாரு. ஜூலை 2022 ஒரு ஜாயிண்ட் சப் ரிஜிஸ்ட்ரார் மதுரை. ஓகேவா? இப்போது இதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி பதிவு பண்ணுறேன், இவங்களெல்லாம் டெபுடேஷனில் போடுறாங்கன்னு கேட்டால், யார் யாரெல்லாம் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு டெபுடேஷன் போட்டுருக்கு. இப்போ ஜூலை 2023 தானே இந்த டெபுடேஷன் இருக்கவங்கலாம் வந்திருக்காங்க. வந்த பிறகு இவங்க திருப்பி இந்த ஆண்டு 24 ஜூலைக்கு பிறகும் அவர்கள் அதே பணியில் தொடர வேண்டும் என்றால் டாப் அப். போன வருஷம் 50 லட்ச ரூபா கொடுத்துட்டு வந்தல, இந்த வருஷத்துக்கு ஒரு 50 லட்ச ரூபா கொடு. இல்லைன்னா டெபுடேஷன் தூக்கி ஒன்று வேறு இடத்துக்கு போட்டு. அதுவும் டெபுடேஷன் தான். அதுவும் டெபுடேஷன் தான். இது போக இப்போ இந்த இன்னொன்று பார்த்தீங்கல்ல,
56 பேருக்கு அசிஸ்டண்ட்டுக்கு, இவங்கெல்லாம் உதவியாளர்கள் 56 பேருக்கு அசிஸ்டண்ட்டுக்கு போட்டாங்கல்ல. இப்போ இதெல்லாம் போட்டு முடித்த பிறகு இதில் இருக்கிறவங்க சார் எனக்கு அந்த போஸ்டிங் வேணும்னு கேட்டால் அவ்வளோதானே, ஒன்றும் வரி பண்ணாது, அங்கேருந்து இங்கே டெபுடேஷன். புரியுதா? இப்படி எப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ண முடியும்? டெபுடேஷன்றது ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேஸ். கரெக்டாக? உனக்கு வேணாம்னா இந்த நீ டெபுடேஷனு. அப்போ இல்லை சார், என்னோட கேள்வி என்னென்னா, இங்கே ஏற்கனவே ஒரு சார் பதிவாளர் தென்சென்னையில் வந்து விருகம்பாக்கத்துலையோ இல்லை வந்து எழும்பூர்லையோ ஒருத்தர் இருக்காருன்னு வச்சிங்களேன், அவர் இல்லைனா தான் டெபுடேஷனில் போடணும். கரெக்ட். அப்போ வந்து அந்த அலுவலகத்தில் எந்த அதிகாரியும் சார் பதிவாளர் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லை இருக்காங்க, அந்த சார் பதிவாளர் இருக்கார்ல. இப்போ எது விருகம்பாக்கன்னு சொன்னல, இப்போ விருகம்பாக்கத்தில் ஒரு சார் பதிவாளர் இருக்கார்ப்பா. அவர்கிட்ட வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணா 50 லட்ச ரூபா கொடுன்னு கேட்குறது. அவர் சார் என்கிட்ட காசில் சார் கொடுக்க முடியாது சார், அப்போ நீ திருநெல்வேலி போயப்பா, நீ 50 லட்ச ரூபா வச்சுட்டு ஒருத்தர் நின்று வாப்பா டெபுடேஷன் பாங்க போய் உட்காரு, முடிஞ்சிச்சா? இப்போ அங்கே இருக்கிற அதிகாரிக்கே அதுக்கு எதிரானது தான். ஆமாம், அவர் நேர்மையாக இருந்தாலும் அவருக்கு எதிரானது. ஆமாம். அப்புறம் இது போக சப் ரிஜிஸ்ட்ரார்ன்றது குரூப் 2 போஸ்ட்லேருந்து வருவாங்க, இல்லைனா ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி சப் ரிஜிஸ்ட்ரார் பதவிக்கு பதவி உயர்வில் வருவார்கள். இந்த சப் ரிஜிஸ்ட்ரார் பதவின்றது வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், ஸ்டாம்ப் ஆக்ட், இந்த ஆக்ட் ஒரு 10-7 ஆக்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அனுபவம் வேண்டும். இந்த பத்திரப்பதிவுத்துறை எல்லாரும் நீங்களும் நானும் போய் பண்ண முடியாது. யூ நீட் டு பி ட்ரெயின்டு. இந்த லா, ஸ்டாம்ப் ஆக்ட், லொட்டு லோசுக்குன்னு என்னென்ன ஆக்ட் இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷனில் முறைகள் என்னன்றதெல்லாம் தெரியணும். அதனால்தான் சார் பதிவாளர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. உதவியாளர் தான் அவர் கீழே வேலை செய்யணும். ஆனால் சார் பதிவாளர் இல்லாத நேரத்தில் உதவியாளருக்கு கூடுதல் பொறுப்பு போடுறதுக்கு சட்டத்தில் அதிகாரம் இருக்குது. இப்போ யாராவது ஒரு அசிஸ்டண்ட்டு சார் நான் சப் ரிஜிஸ்ட்ரார் வேலையை பார்க்குறேன் சார்னு சொல்லிட்டு காசு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப் ரிஜிஸ்ட்ரார் இருக்கும்போதே அவங்கள தூக்கி அசிஸ்டண்ட்டாக அடிஷ்னல் சார்ஜாக இங்கே போடுற வேலையை மூர்த்தி பண்ணிகிட்டு இருக்கார். சொல்லு புரியுதா இல்லையா? புரியுது. அங்கே வந்து இவங்க இருப்பாங்க, யார், ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் இருப்பார். சப் ரிஜிஸ்ட்ரார் இருந்தாலும் அவரை டம்மி பண்ணி போட்டுட்டு அசிஸ்டண்ட்டை தூக்கி அடிஷ்னல் சார்ஜாக போட்டு நீங்கள் இதை பாருங்கன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஏன் இப்போ சப் ரிஜிஸ்டர்லாம் அதை எடுத்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதா சார்? எடுத்து எதுவும் பேச முடியாதா? ஏன்னா இல்லீகலாக ஒரு விஷயம் நடக்குது, நான் சப் ரிஜிஸ்டராக இருக்கேன், அசிஸ்டன்ட் தூக்கிட்டு வந்து என்னோட பொசிஷனில் வச்சா அது எதிரானது சார், எனக்கு எதிரானது தானே, என் அதிகாரத்துக்கு எதிரானது இல்லை அது. அப்படி எதிராக ஏதாவது பேசுனீங்கன்னா நீங்கள் 6 மாதம் முன்னாடி பண்ண அந்த பத்திரப்பதிவில் ஒரு முறைகேடுன்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பரவாயில்லையா? ஈரோடில் 2 சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் இருக்குது ஒரே பில்டிங்கில். மேலே சப் ரிஜிஸ்ட்ரார் 1, கீழே சப் ரிஜிஸ்ட்ரார் 2 ஆஃபீஸு. அங்கே இந்த சப் ரிஜிஸ்ட்ரார் 1லையும் 2லையும் 2 சப் ரிஜிஸ்ட்ரார் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் தேன்மொழி என்ற உதவியாளர் தான் 2 பத்திரப்பதிவு அலுவலகங்களுக்கும் சேர்த்து கூடுதல் பொறுப்பை வைக்கிறார். அந்த அளவுக்கு வந்து நாலேஜான பர்சன். 1 கோடி 1 கோடி 1 கோடி கொடுத்தா 2 இவங்க அசிஸ்டண்ட்டு சப் ரிஜிஸ்ட்ரார் இவங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்க, இவங்க சப் ரிஜிஸ்ட்ரார். இதே போல் அவினாஷியில் சப் ரிஜிஸ்ட்ரார் 2 சப் ரிஜிஸ்ட்ரார் போஸ்ட்டுக்கு 2 சப் ரிஜிஸ்ட்ரார் போஸ்ட்டையும் இன்சார்ஜாக பார்க்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெசிந்தாண்டா அசிஸ்டண்ட்டு. அவங்களும் 1 கோடி கொடுத்துருக்காங்க. ஆமாம், அவங்க 75 லட்சம்ப்பா, அதிகமாக சொல்லாது. இப்போ வருமானம் கம்மியாக. ஆமாம், பாவம். இது இல்லை, எந்த ஊர், அவினாஷி இல்லை, பெருசாக ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்காது. இது நான் இன்னொன்று சொல்கிறது ஈரோடு. இது போக இந்த பத்திரப்பதிவு துறையில் சஸ்பென்ஷனில் நான் சொன்னேன் பிஎஸ்சிஎல் டாக்குமெண்ட் இது மாதிரி ரெகுலர் இன்னைக்கு காலை தினமலரில் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, சஸ்பென்ஷன். குமரேசன் ஒரு சப் ரிஜிஸ்ட்ராரை திருநெல்வேலியோ தூத்துக்குடி அங்கே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட பேர் சஸ்பென்ஷனில் இருக்காங்க. அவங்களோட சஸ்பென்ஷன்லாம் நான் ரிவோக் பண்ணுன்னா 50 லட்சம் அல்லது 1 கோடி அல்லது 2 கோடி. இது ஏன் வந்து இப்போ இந்த விஷயத்தெல்லாம் இப்போ ஒரு சார் பதிவாளர் போய் நேரடியாக மந்திரிக்கு 50 லட்சத்தை கொடுத்து போஸ்ட் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, இதுக்கெல்லாம் எவிடன்ஸ், டைரக்ட் எவிடன்ஸ் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா யாரும் இந்த வேலையை வந்து பிளாக் சிசிடிவி கீழே உட்காந்துலாம் எவனும் லஞ்சம் வாங்க போகிறது இல்லை இல்லையா? ஆனால் ஒரு வழக்கு, அந்த வழக்கில் 10 பேர் அந்த ஊழலில் இன்வால்வ்டு, 10 பேரும் சஸ்பெண்டடு, அதில் 2 பேருக்கு மட்டும் வேலை கொடுத்தா அதில் ஏதோ சந்தேகம் இருக்குன்ற நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஆமாம், அவ்வளோதான். ஏன் இதை பண்ணார் அண்ணன் மூர்த்தி? ஒரு நமது காமன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தொடர்பு கொண்டார். மூர்த்தி அவர்கள் சொன்னது, அண்ணே நான் காசு வாங்கலை, சப் ரிஜிஸ்ட்ரார் போஸ்ட்டில் எந்த ட்ரான்ஸ்ஃபருக்கும் நான் காசு வாங்குறதில்லை. அப்போது நான் அவரிடம் சொன்னது, அப்போ அமைச்சர் காசு வாங்கலைன்னா அமைச்சர் பேர் சொல்லி அவங்க செக்ரட்டரி ஜோதி நிர்மலா சாமி தான் இந்த இவ்வளோ ட்ரான்ஸ்ஃபருக்கும் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கணும். இல்லை, அவர்களும் காசு வாங்க மாட்டார்கள். இப்போ யார் தான் வாங்குறாங்க? அதுதான் நானும் கேட்டேன். சரி அமைச்சர் வாங்கலைன்னா இப்போ ஐஜிஎஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குவாங்கன்னு சொன்னது. இல்லை, தினேஷ் ஆலிவர் பொன்ராஜ் அவர் ஐஜிஎஃப் ரெஜிஸ்ட்ரேஷனும் காசு வாங்க மாட்டார். அப்போ நான் சொன்னேன், உங்கள் 3 பேருக்கு தெரியாமல் கீழே எவனோ ஒருத்தன் இவ்வளோ காசு வாங்குறான்னா நீங்கள் 3 பேருமே இந்த வேலைக்கு லாய்க்கில்லை, ரிசைன் பண்ணிட்டு போக சொல்லுங்கன்ட்டேன். கரெக்டு தானே? கரெக்டு தான். ஏன்னா இதில் எல்லாம் லஞ்சம் இல்லை என்று உறுதியாக சொல்ல முடியுமா? காசு வந்து புழங்கலை, காசே வாங்கலாம் சொல்ல நடக்குது, ஆனால் நாங்கள் வாங்கலான்றாங்க. இருக்கலாம், அப்படி புரிஞ்சுக்க முடியாது. சும்மா இது எல்லாரும் சொல்கிறது, ஐயா எனக்கு தெரியாது, நான் தப்பு இல்லை, நான் காசு வாங்கலை, நேர்மையாக நடக்கிறேன். நேர்மையாக நடந்தால் எப்படி 300 கோடிக்கு மதுரையில் கல்யாண மண்டபம் கட்ட முடியும்?
கட்டினாரா? மூர்த்தி என்ன மண்டபத்தை பார்த்தீங்களா? பார்த்தேன். ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்குது. அது வந்து எப்போவோ வாங்கின லேண்டு இப்போ கட்டிகிட்டு இருக்கேன்ட்டு சொல்லியிருந்தாரு. அந்த மண்டபம் மட்டும் இல்லை, சுற்றி இருக்க லேண்டெல்லாம் அண்ணே வாங்கிட்டாரு ரீசெண்டாக. 52 ஏக்கர் அந்த மண்டபம் இருக்க இடம். 52 ஏக்கர். ஆமாம், மண்டபம் கொஞ்சமாக தான் இருக்கும், சுற்றி சுற்றி வாங்கிட்டாரு. வரும் இந்த அண்ணன் மட்டும் சொத்து குவிப்பாடுகளையும் தப்பிச்சுடுவாரா என்ன? ஜெயலலிதாவே மாட்டினாங்க 18 வருஷம் கழிச்சு. இங்கே இந்த மதுரையில் பஞ்சாயத்து சேர்மனாக இருந்து வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி 52 ஏக்கரில் கல்யாண மண்டபம், சொகுசு கார்களில் பவனி வருகிறீர்கள். சரி, அதையெல்லாம் தாண்டி ஒரு அதிகாரி நேர்மையாக இருக்கானா அவனை தூக்கி டெபுடேஷனில் எங்கேயே போட்டால் அவனுக்கு எவ்வளோ கோவம் வரும்? அது மட்டும் இல்லைப்பா, மூர்த்தி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சிக்கலை சொல்கிறேன். டிஏஜி ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனை கூட்டி மீட்டிங்லாம் போட சொல்லிட்டு அசிங்கசியமாக கெட்ட வார்த்தையில் திட்டது அதிகாரியை தெரியுமா? அது மூர்த்தி பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் படித்த அதிகாரிப்பா. நீ இன்றைக்கி ஓட்டு வாங்கிட்டு நீ இன்றைக்கி வந்துட்டேன்னா அந்த அதிகாரி படித்த அதிகாரியை மரியாதை குறைவாக பேசுகிற அவனே பேசுகிறாருப்பா. திட்டாருன்னு பயந்துக்கிட்டே செஞ்சு கொடுக்குறாங்க தெரியுமா? காசு வாங்குறவனை விட்டுருங்க, திட்டாரு பயந்துக்கிட்டே செஞ்சு கொடுக்குறாங்கப்பா. இது மாதிரி இது பூரா டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் இல்லையோ? போய் பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த பட்டியலெல்லாம் படித்தா போர் தான் அடிக்கும். இல்லை, நான் பார்த்தேன் சார். எவ்வளோ தூரம் பேசுறதுன்னே தெரியல. எதை பேசுறது எதை விடுக்கிறது சொல்லு. இது இப்போது அமைச்சர் இருக்கார். இப்போ நான் சொன்னேன், இப்போ இது பூரா டிரான்ஸ்ஃபர் ஆர்டர்ப்பா. எல்லாம் இப்போ எடுத்து நான் இப்போ சொன்னேன்ல, சும்மா பேசலை நான். அதில் பார்த்தேன்னா இந்த ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு போஸ்டிங்கை படி, டேட்டை படி. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இதை நவீன் சார்பதிவாளர் குன்றத்தூர். அவர் வந்து எங்கே போயிருக்காருன்னா தென் சென்னைக்கு போய். டேட்டு பாரு. டேட் வந்து 9/3/2022. அடுத்த பேஜுக்கு போ. தென் சென்னை பதிவு மாவட்ட 2ஆம் எண் இணை சார்பதிவாளர் அலுவலகத்தில் பஹ்ரான்மில் பணிபுரியும் நவீன் சார்பாளரின் பார்வையில் காணும் ஆணை இதன் மூலம் ரத்து செய்யப்படுகிறது. மேலும் தனியார் நிர்வாக காரணங்களுக்காக தென் சென்னை மாவட்ட பதிவாளர் அலுவலக வழிகாட்டி சார் பதிவாளராக பகராண்மையில் பணிபுரிய இதன் மூலம் ஆணையிடப்படுகிறார். பணியிலிருந்து விடுவித்து உடன் பணியில் சேரவும், பணியிலிருந்து விடுவித்த அறிக்கையினை உடன் அனுப்பிட சம்பந்தப்பட்ட பதிவாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார். என்னென்று சொல்கிறேன். 9 மார்ச் 2022 நவீன் என்ற சார் பதிவாளர் குன்றத்தூரில் வேலை செய்கிறாரு. குன்றத்தூர்லேருந்து அவரை டெபுடேஷனில் சவுத் சென்னைக்கு போடுறாங்க. ரைட்டா? இது 9/3 11/4 ஒரு மாதம் கரெக்டாக இல்லையா? நவீனை வந்து டெபுடேஷனில் தென் சென்னைக்கு போட்டாங்களா, அது ரத்து செய்யப்படுகிறது. என்ன காரணம் சார்? எங்கே காரணம் இருக்குது? நிர்வாக காரணம்னு போட்டிருக்குல்ல, அதில் எல்லாம் அடங்கும். ஏற்கனவே குன்றத்தூரில் இருந்தவரை தென் சென்னைக்கு ஜாயிண்ட் 2 தென் சென்னைக்கு போடுறாங்க. இப்போது நிர்வாக காரணங்களுக்காக சவுத்து சென்னையில் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் கைட்லைன் சப் ரெஜிஸ்ட்ராராக இவர் திருப்பி, இதுவும் டெபுடேஷன் ஆச்சா? இது டேட்டை பாரு. இந்த 2வது போஸ்டிங் ஆர்டர் படி. நவீன் சார்பதிவாளர் குன்றத்தூர் தென் சென்னை. இங்கே மாற்றிருக்காரு உதகமண்டலம், அங்கே மாற்றப்பட்டிருக்காரு. புரியுதா? இது எல்லாம் 2-3 மாதத்தில் நடக்குது தெரியுதா? ஒரே நவீன், நான் சாம்பிளுக்காக சொல்கிறேன். நவீன் வந்து பணம் கொடுக்கலையா? கொடுக்குறாருப்பா, எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாருப்பா. அப்படியே மாற்றப்பட்டே இருக்காரு. சார் இங்கே கொஞ்சம் வருமானம் கம்மியாக இருக்குது, அங்கே போட்டு கொடுக்க சார், அங்கே போடுவாங்க. உதகமண்டலம் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. என்ன காரணம் உதகமண்டலம் மாற்றுறாரு? உதகமண்டலத்தில் போஸ்டிங்கை போட்டு அங்கிருந்து பகராண்மையில் கோவையில் இப்போது பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். கோயம்புத்தூரில் பணி. அங்கே எனக்கு ஆள் இருக்காங்க. ஸோ பகராண்மையில் போய் நீ பணிபுரிங்க. இந்த போஸ்டிங் ஆர்டர் என்னன்றது மட்டும் ஒரே ஒரு போஸ்டிங் ஆர்டர் இப்போ தான் ரீசெண்டாக ஜனவரியில் 9/1 போட்டது. பார்வையில் காணும் ஆணைப்படி திருவண்ணாமலை பதிவு மாவட்டம் 1ஆம் எண் இணை சார்பதிவாளர் அலுவலகத்தில் சார்பதிவாளராக பகராண்மையில் பணிபுரியும் தென் சென்னை மாவட்ட பதிவாளர் அலுவலக சீட்டு மற்றும் சங்க சார்பதிவாளர் திரு அசோக்குமார் என்பவரின் பகராண்மையில் பணி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு தாம்பரம் பதிவு மாவட்டம் சேலையூர் சார்பதிவாளராக பகராண்மையில் பணிபுரிய ஆணையிடப்படுகிறது. அவர் ஏற்கனவே ஒரு இடத்துல டெபுடேஷனில் வேலை பார்க்குறாரு. அந்த டெபுடேஷனை முடித்து சேலையூர் சப்ரிஜிஸ்ட்ராராக டெபுடேஷனில் திருப்பி போடுறாங்க. எதுக்கு இது துட்டு? இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ரிஜிஸ்ட்ராருக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க தெரியுதா? இது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி மொத்தமாலாம் போஸ்டிங் போட்டால் தெரிஞ்சிருது. ஓ இவர் அங்கே போகிறாரா, இவர் எங்கே போகிறாரான்னு தெரிஞ்சிருது. என்ன இதை அவாய்டு பண்ணுறதுக்காக தனித்தனியாக ஆர்டர் போட்டு கொடுத்துருது. தனித்தனியாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்டர் தானே, ஒரு ஆளுக்கு தானே போஸ்டிங்க. இதுக்கு முன்னாடி காமிச்சது எப்படி இருந்துச்சு? இது எப்படி இருக்கு? எத்தனை பேருக்கு போஸ்டிங்க? 54 பேர் இருந்துச்சு. 54 பேர் இருந்துச்சா? இது மாதிரி எல்லாமே பல்காக தான் போடுவாங்க. இதான் நாம டிபார்ட்மெண்ட்டில். ஏன்னா ஜூன் ஜூலையில் நீங்கள் சொன்னேன்ல, அதான் இது எப்போ போட்டிருக்காங்க? ஜூலையில் போட்டிருக்காங்க. அதான் ட்ரான்ஸ்ஃபர் பீரியடு. ஓகேவா? அது இந்த மாதம். இது இந்த போன மாதம் ஜனவரி 9ஆம் தேதி. ஜனவரி. ஏன் இது மட்டும் ஏன் தனியாக போட்டோம்? ஏன்னா இவரு கொடுத்துருப்பாரு. இதைத்தான் நான் போட்டிருந்தேன். யார் யார் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு போட்டிருந்தேன். அதில் போட்டிருந்தேன். சரி, இப்போது
நான் ஏற்கனவே சொன்னது போல் நேரடியாக லஞ்சம் வாங்கியதற்கு அதான் இருக்கு. ஆதாரம் இருக்காது. அப்போ மந்திரியை போய் நேரம் வாங்குறாரு அவங்ககிட்டலாம். அவர் எப்படி வாங்குவார்? அவர் தான் வாங்கவே இல்லைன்னு சொல்கிறாரு. ஜோதி நிர்மலா சாமியும் வாங்கலன்ற. சரி, அப்போது அமைச்சர் சார்பாக இப்போது எப்படி மந்திரிக்கு பணம் போகுதுன்றது ஒன்று இருக்குல்ல. இதற்காக தான் அமைச்சர் அவர்கள் தமிழகம் முழுக்க முகவர்களை நியமித்துள்ளார். இதுக்குன்னு தனியாக மாவட்ட வாரியாக மாவட்ட வாரியாக பணத்தை கையாளுறதுக்குன்னு ஏஜென்ட் இருக்காங்க. பட் எல்லா விஷயங்களையும் போய் ஏஜென்ட்டை கையாள முடியாதுல்ல. ஆமாம். அதனால் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளே அமைச்சரின் ஏஜென்ட்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் முதலில் செயல்படுபவர் மதுரையில் டிஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கக்கூடிய திரு ரவீந்திரநாத். அவர் என்ன செய்கிறார் சார்? அவர் டிஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். அவருக்கு கீழே ஒரு 5-6 மாவட்டங்கள் இருக்கும். எப்படி இது நடக்கும்ன்றது சொல்லிடுறேன். இப்போ நீ இருக்கிற அந்த ஏரியாவில் எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஒரு நல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு வேணும். கேட்ட உடனே அவர் ரவீந்திரநாத் சொல்லுவார், 50 ரூபா ஆகும்பா அப்படின்றார். அந்த 50 ரூபா அவருக்கு ஒரு 5 ரூபா கிடைக்கும், இல்லை 10 ரூபா கிடைக்கும்னு வச்சுக்கேன். சொன்ன உடனே நீங்கள் போய் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணுமோ அவங்க போய் ரவீந்திரநாத்கிட்ட இந்த பணத்தை கொடுத்துடணும். அவர் அந்த பணத்தை கொண்டு போய் மந்திரி ஆஃபீஸ்லேயே சேர்த்துருவார். செக்ரட்டரியேட்டில் போய் யார் ரெடி பண்ண போகிறா? மந்திரிக்கு அங்கே போய் அந்த பணம் போன உடனே அங்கிருந்து அவர் யார் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அதை பகிர்ந்தளித்து விடுவார். இந்த மாதிரி ரவீந்திரநாத் காரைக்குடி, சிவகங்கை, திண்டுக்கல், பழனி, பெரியகுளம், மதுரை சவுத்து, மதுரை நார்த் இந்த பத்திரப்பதிவு அலுவலகங்களில் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணாலும் ரவீந்திரநாத்தை அணுகலாம். அவர்கிட்ட தான் அந்த பணம்லாம் போகும். ஆமாம், உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணால் அவர் தான் ஏஜென்ட் மந்திரிக்கு. அதே போல் மதுரை பகுதியில் இப்போது பணியாற்றி கொண்டிருப்பவர் செந்தில்குமார் என்ற மாவட்ட பதிவாளர். இந்த செந்தில்குமார் யாருன்னா அந்த பிஎஸ்சிஎல் ஸ்கேம் சொன்னேன்ல. ஆமாம், அதில் ரெஜிஸ்டர் பண்ணார். அதில் அதிக ரோலை ப்ளே பண்ணது இந்த செந்தில்குமார் தான். அவருக்கு வேலை கொடுத்து இங்கே மந்திரிக்கு வசூல் ஏஜென்ட்டாக வேலை பார்த்துட்டு. இப்போ தெரியுதா இதுக்கு மந்திரி என்ன விளக்கம் சொல்லுவார்? பிஎஸ்சிஎல் ஸ்கேமில் பெரிய அளவு ஈடுபட்டது இந்த செந்தில்குமார். இவருக்கு ஏன் வேலை கொடுத்தாரு? இப்போ நான் அந்த பட்டியலை காமிச்சேன். 26 பேர் பிஎஸ்சிஎல்ல மட்டும் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கல்ல. ஆமாம். செந்தில்குமார் மட்டும் ஏன் வேலை கொடுத்தாரு சொல்லுப்பா? இப்போ 1 கோடி கொடுத்துருப்பாரா? ஆமாம், கூட இருக்கும். டிஆர் காட்டரில், டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் காட்டரில், குரூப் 1. ஓகேவா? அதற்கு அடுத்தபடியாக கோவை, திருப்பூர் போன்ற கொங்கு பகுதியின் வசூல்களை பார்த்து கொள்பவர் ஜெகதீசன் என்ற ஓய்வு பெற்ற டிஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். அவர் கோயம்புத்தூர் ஜோனோட ஃபார்மர் டிஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருந்தார். இது நல்ல சுவையான கதை. அது கூகுளே லிங்க் இருக்குது, என்னோட நம்ம ஸ்டோரியிலையும் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். திருப்பூரில் ரெசிட் ஸ்கேம்னு ஒரு ஸ்கேம் நடக்குது. ரெசிட் ஸ்கேம்னா என்னென்னா அது ரொம்ப டெக்னிக்காலிட்டிஸ், அது டீட்டெயிலாக போக வேணாம். இப்போ ஸ்டாம்ப் டியூட்டி கம்மியாக கட்டியிருப்பா நீ உன்னோட பத்திரத்துக்கு. இப்போ அங்கே போன உடனே சார் நீங்கள் இதுக்கு இன்னும் ஒரு 30,000 ரூபாய் கட்டணும், இல்லை 50,000 ரூபாய் கட்டணுன்ட்டு சொல்லுவாங்களே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில். ஸோ அதுக்கு போய் ஒரு பணம் கட்டுறதில்ல. அந்த பணத்தை அரசு கணக்கில் வரவு வைக்காமல் இவங்க எடுத்து செலவு பண்ணிட்டாங்க திருப்பூரில். அந்த ஸ்டாம்ப் பணத்தை ஒரு 70-80 லட்ச ரூபா வரைக்கும் அடிச்சிட்டாங்க. அது புகாராகி சிபிசிடிக்கோ சிசிபிக்கோ போய் விசாரணையில் நிலுவையில் இருக்குது. அந்த மொத்த ஸ்கேமையும் செஞ்சவர் யாருன்னு கேட்டால் கோயம்புத்தூர் டிஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருந்த ஜெகதீசன் என்பவர். கண்டிப்பாக அவர் முக்கியமான பணியில் இருப்பார். கரெக்ட். மூர்த்தி அவருக்கு அடிஷனல் ஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பதவி உயர்வு கொடுத்து அவரை பணியிலிருந்து ஓய்வு பெற அனுமதித்து விட்டார். அவர் அதற்கு கொடுத்தது 8 கோடி. சின்ன விஷயம் இல்லைப்பா. சஸ்பென்ஷன்லேருந்து ரிவோக் பண்ணி ப்ரமோஷனும் கொடுத்து போஸ்டிங் போடணும்ல, வழக்கிலேருந்து விடுபட்டுக்கணும்ல. அதுக்கு அவர் கொடுத்தது 8 கோடி. அந்த ஜெகதீசன் இப்போது அமைச்சர் சார்பாக கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு போன்ற கொங்கு பகுதிகளின் வசூலை பார்த்துக்கொள்கிறார். ஏஜென்ட் சொன்னால ஜோன் வைஸ் ஏஜென்ட் போட்டிருக்காரு. இப்போ நீங்கள் உங்களுக்கு கொங்கு பகுதியில் ட்ரான்ஸ்ஃபர்னா ஜெகதீசன் அப்ரோச் பண்ணிங்கன்னா கிடச்சிடும். அமைச்சருக்கு நன்றி. அமைச்சருக்கு இது எல்லாரையும் விட பெரிய தில்லாலங்கடி யாருன்னு கேட்டிங்கன்னா பாலசுப்ரமணியம் என்ற அந்த பேர் நம்ம ரொம்ப நாளமாக பேசினே இருக்கான். இவர் இன்னும் சொல்ல போனால் இந்த பாலசுப்ரமணியம் ஆஃபீஸர்லாம் இல்லை, தக்கு ரவுடி. எந்த எல்லைக்கும் பணம் வர்றதுன்னா எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர் யார் என்றால் இந்த பாலசுப்ரமணியம். ஊட்டியில் மசனகுடியில் ஒரு பெரிய டபுள் டாக்குமெண்ட் நம்ம இந்த சென்ட் தாமஸ் மட்டும் ஸ்டோரி பண்ணலாம். இதே மாதிரி ஊட்டியில் ஒரு வெள்ளக்கார துறைக்கு சொந்தமாக இருக்குன்னு ஒரு 200 ஏக்கர் ஆட்டை போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணது இந்த பாலசுப்ரமணியம் தான். இதே போல் இந்த பாலசுப்ரமணியம் இன்னொரு விஷயம் சொல்கிறீங்க, உங்களுக்கு டெபுடேஷனில் வந்து பைசா இல்லைனா அவரை போய் பார்க்க சொல்லுவாங்க சொல்கிறீங்க. ஸோ இந்த பாலசுப்ரமணியம் இப்போது அரியலூர் மாவட்டத்தின் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் மாவட்ட பதிவாளராக இருக்கிறார். இவர்கிட்ட இப்போ வேலை ஆகுனா இவருக்கு எந்தெந்த மாவட்டங்கள்லாம் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங்கு, பத்திரப்பதிவு, இவர் வந்து ஆல் ரவுண்டர். நாட் ஓன்லி ட்ரான்ஸ்ஃபரு, டபுள் டாக்குமெண்ட்டு, ஒரு பத்திரத்தை போட்டு இன்னொரு பத்திரத்தை வைக்கிறது, ஆள் மாறாட்டம் பண்ணி பண்ணுறது, இது எதுவாக இருந்தாலும் பாலசுப்ரமணியம் செஞ்சு கொடுப்பார். இவர் இன்னும் சர்வீஸில் இருக்கார். சின்ன வேலை பண்ண ஜெயபிரகாஷ்லாம் செத்து போயிட்டான்.
கன்னியாகுமரி, சேரன் மகாதேவி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, பாளையங்கோட்டை, மார்த்தாண்டம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் இந்த பகுதிகளில் எந்த பத்திரப்பதிவு மாறுதல் எதுவாக இருந்தாலும் பாலசுப்ரமணியம் என்ற அரியலூர் மாவட்ட பதிவாளரை அணுகலாம். அவருக்கு பேர் தான் அங்கே போஸ்டிங், இங்கே தான் சுற்றிட்டு இருப்பார் அவர். இதே போல் சேகர் என்ற ஓய்வு பெற்ற டிஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், இவர் யாருன்னா சதுப்பு நிலங்களை பதிவு செய்தவர். சோழிங்கநல்லூர் பக்கத்தில் ஒரு சதுப்பு முக்கியமான சதுப்பு நிலம் சார். சர்வே நம்பரே சொல்கிறேன், 602/3 அந்த சர்வே நம்பர். அதை பதிவு செஞ்சது யாருன்னா இந்த சேகர். இவர் ரிட்டையர் ஆயிட்டார். அமைச்சர் சார்பாக சென்னை மாநகரம் முழுக்க வசூல்கள் எங்கே நடந்தாலும் சேகர் போயிடுவார். சேகர் தான் அவருக்கு இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் ஏஜென்ட்டு. இது போக அமைச்சர் மீண்டும் சொல்லிக் கொடுத்த ஒரு நண்பர் பேசினார்னு சொன்னால அவர்கிட்ட சொல்கிறது, எந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் நான் காசு வாங்குறது இல்லை. அவர் வாங்குறதில்ல, நண்பர்கள் வாங்கி கொடுப்பாங்க. வாங்குறது இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரா? இப்போது நீங்கள் போய் ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடலாம். 2 ஏக்கர் 3 ஏக்கருக்கு மேலே இருக்க ப்ராப்பர்ட்டியை நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் போனீங்கனாலும் பத்திரம் பதிவாகாது. பார்க்கலாமா? என்ன காரணம்? அங்கே போன உடனே 2 ஏக்கருக்கு மேலே எது வந்துச்சுனாலும் அந்த மாவட்ட டோக்கன் கொடுக்குறாங்களா? இப்போ டோக்கன் சிஸ்டம் இருக்குது. டோக்கன் சிஸ்டம் இருக்குது. இப்போ நீங்கள் போய் திருநெல்வேலியில் திண்டிவனத்தில் ஒரு 5 ஏக்கர் ஒரு டாக்குமெண்ட்டு பதிவு பண்ணுறதுக்கு போகிறீங்க. நீங்கள் போய் அந்த பத்திரத்தை ப்ரெசென்ட் பண்ண உடனே டோக்கன் நம்பர் கொடுப்பாங்களா உங்களுக்கு? கொடுத்தாங்களா? அந்த ரீசெண்டாக நான் சொன்னேன்ல, அந்த டோக்கனை அந்த மாவட்ட பதிவாளர் இந்த உடையார் சாமி என்கிற இவரோட அமைச்சர் மூர்த்தியோட பிஏவுக்கு அனுப்பணும். அமைச்சர் மூர்த்தியோட பிஏ உடையார் சாமி என்பவர் தலைமைச் செயலக ஊழியர், சட்டத்துறையில் பணியாற்றி கொண்டிருந்தவர். அவர் தான் இப்போது பிஏவா இருக்கார். அந்த பத்திரப்பதிவாளர் அந்த டோக்கனை உடையார் சாமிக்கு அனுப்புவார். அவர் பார்க்கணும் எவ்வளோ லேண்டு பார்த்துட்டு எவ்வளோ வந்திருக்கு, இது ஓகேவா என்னன்றதை உடையார் சாமி பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணாதான் உங்கள் பத்திரம் பதியும். இல்லை பதியாது. இல்லைன்னா டாக்குமெண்ட் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் இன்னைக்கு இல்லை நாளைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. 1 வருஷம் ஆகலைன்னு பரவாயில்லையா? அது ரீசனும் ப்ராப்பராக சொல்ல மாட்டாங்க. எதுவும் சொல்ல மாட்டாங்க. சார் இது இல்லை சார், அது இல்லை சார், என்ன பண்ணுவீங்க? நான் அமைச்சருக்கு நேரடியாகவே சவாலே விடுறேன். நீ உண்மையிலே அமைச்சர் லஞ்சம் வாங்காத யோக்கியமான ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் அவரோட பிஏக்களாக இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கும் உடையார் சாமி, முருகேசன், சங்கர நாராயணன் ஆகிய 3 பேரையும் உடனடியாக மாற்றட்டும். அவர் யோக்கியம் நான் ஒத்துக்கிறேன். அவங்கள மாத்திரத்தோட ஜோதி நிர்மலா சாமியும் மாற்றணும். நிறைய டிபார்ட்மெண்ட்டில் செக்ரட்டரிஸ் மாறி இருக்காங்களா? ஏன் ஜோதி நிர்மலா சாமி வேறு இடத்துல வேலை பார்க்க மாட்டாங்களா? அது என்ன ஜோதி நிர்மலா சாமி ஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனாக போன கவர்மெண்ட்டில் இருந்திருக்கிறாங்க. அவங்க பீரியட்லாம் ஊரில் நடந்த அவ்வளவு முறைகேடுகளும் பதிவு செய்யப்பட்டது ஜோதி நிர்மலா சாமி ஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருந்தப்போ. இந்த பிஎஸ்சிஎல் டாக்குமெண்ட் பதிவு பண்ணும்போது தான் இவங்க தான். அவங்கள தூக்கி என் செக்ரட்டரியாக போட்டு வச்சிருக்கீங்க. இன்னொன்று நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? நம்ம கட்டுரையில் எழுதியிருக்கேன், ஜோதி நிர்மலா சாமிக்கு நெருக்கமானவர்னு சொல்லிட்டு என்னோட கட்டுரையில் எழுதியிருக்கேன். பார்த்தீங்களா? அதில் சிவகுமார்னு செக்ரட்டரியேட்டில் ஒருத்தர் இருக்காரு. அவங்க அந்த ஜோதி நிர்மலா சாமியை பேரை போட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதா இல்லையா? அந்த எஃப்ஐஆர் பேர் இருக்கா இல்லையா? இருக்கு. ஜோதி நிர்மலா சாமி பேர். அப்படி இருக்கும்போது ஏன் ஜோதி நிர்மலா சாமியா அதுக்கு டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியாக வச்சிருக்காரு மந்திரி? சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த பத்திரப்பதிவுத்துறையில் யாரெல்லாம் வந்து சஸ்பெண்டில் இருந்தாங்களோ, யாரெல்லாம் குற்றச்சாட்டில் இருந்தாங்களோ, யார் மேலாம் வழக்கு இருக்குதோ அவங்க தான் முக்கியமான பதவியில் இருக்காங்க. ஜோதி நிர்மலா சாமி அப்படி தான் இருக்கு. ஆமாம். எஃப்ஐஆர் டிவிஎஸ் எஃப்ஐஆர்ல ஜோதி நிர்மலா சாமி பேர் வருதா இல்லையாப்பா? வருது சார். அமைச்சருக்கு சொல்லிக்கிறேன், இதெல்லாம் ரொம்ப எளிதானதுன்னு பார்த்துக்கிட்டு போயிட்டாருன்னா வெளியில் இன்னும் செய்தி வரல. பிஎஸ்சிஎல் லேண்டு மோசடி இருக்குல்ல, மொத்தமாக நிறைய பத்திரம் பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு மோசடியை சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்கணும்னு உத்தரவு போட்டுச்சு. தெரியுமா? யார் அந்த வழக்கு தொடுத்தா சார்? அது சிவில் டிஸ்பியூட்டில் அங்கே யாரோ தொடுத்துருக்காங்க. கோர்ட்டு உத்தரவு போட்டுச்சு. இது வெளியிலே வரல நியூஸ். சிபிஐக்கு போயிடுச்சா? போயிடுச்சு. அதுக்கு இவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வராது, நேரம் அதை தான் வரும். அதில் இன்வால்வ் ஆகிருக்க நான் தான் சொன்னேன்ல, அதில் இன்வால்வ் ஆகிருக்க சின்ன சின்ன ஆட்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. முக்கியமான ஆட்களெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. நாளைக்கு சிபிஐ கேட்காதா? பிஎஸ்சியில் இத்தனை பேர் இன்வால்வ்டுன்ட்டு நீங்கள் தான் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கீங்க. இதில் ஒரு சிலர் வேலையில் இருக்காங்க, ஒரு சிலர் சஸ்பென்ஷனில் இருக்காங்க. இது என்ன கணக்குன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவார் மந்திரி? அதே போல் இன்னொரு விஷயம் இல்லையோ, இந்த நான் இப்போது இந்த சப்ரிஜிஸ்ட்ராருக்கு பதிலாக அசிஸ்டண்ட்டை போடுவாங்கன்ட்டு நான் சொன்னேன்ல. ஆமாம், சப்ரிஜிஸ்ட்ராருக்கு பதிலாக அசிஸ்டண்ட்டை அடிஷனல் இருந்தாலும் அசிஸ்டண்ட்டாக போடுவாங்க. ஏன்னா அசிஸ்டண்ட்டுக்கு வேலையும் தெரியாது, எதுவும் தெரியாது. அடிஷனல் அவங்க பாட்டுக்கு கையெழுத்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவான். ரைட்டா? எங்கெங்கெல்லாம் பத்திரப்பதிவு நிறைய நடக்குதோ, இன்னொன்று எங்கெங்கெல்லாம் அசிஸ்டண்ட்டுகளை மிரட்டி இதெல்லாம் பண்ண வைக்க முடியுமோ அந்த இடத்துல எல்லாம் சப் ரிஜிஸ்ட்ரார்ஸ் இருந்தாலும் அசிஸ்டன்ஸை போட்டு வேலை வாங்குவாங்க. இந்த திருச்சி ஜோனில் மட்டும் அசிஸ்டண்ட் எத்தனை பேர் அடிஷனல் சார்ஜாக இருக்காங்கன்றது பாருங்கள். அதிகமாக இருக்குது தெரியுது அதில் நம்பர்ஸு. 14 பேர் இருக்காங்க. 14 பேர் கூட இருக்கும்.
கடைசியில் பாரு, கடைசியில் டோட்டல் பாரு அதை. இங்கே கூட நான் சொல்கிறேன். திருச்சியில் மட்டும் 10, 7, 17, 20, 32, 34 அசிஸ்டண்ட்டுங்க அடிஷ்னல் சார்ஜ் பார்த்துக்கிட்டு சப் ரிஜிஸ்ட்ரார் போஸ்ட்டு ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க திருச்சி ஜோனில் மட்டும். அதில் எந்தெந்த மாவட்டம் வருதுன்னா திருச்சி வருது, அரியலூர் வருது, பெரம்பலூர் வருது, புதுக்கோட்டை வருது, கரூர் வருது. அங்கே மட்டும் 32 அசிஸ்டண்ட்டு ஹோல்டிங் அடிஷ்னல் சார்ஜ் ஆஃப் சப் ரிஜிஸ்ட்ரார் போஸ்ட். ஏன்? ஃபஸ்ட்டு இது முறையற்ற செயல். சார் பதிவாளர்கள் இருக்கும்போது அதே மாவட்டங்களில் சார் பதிவாளர்களும் வேலை பார்க்குறாங்கல்ல, இருக்கும்போது அசிஸ்டண்ட் எதுக்கு கூடுதல் பொறுப்பாக போடுறீங்க? இன்னொன்று அசிஸ்டண்ட்டுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்? தெரியாது சார். அப்படி இருக்கும்போது இந்த திருச்சி சோனில் மட்டும் ஏன் 32 பேர் அதிகமாக இருக்காங்க? மற்ற மாவட்டங்கள்லாம் இருக்குது, கம்மியாக இருக்குது. நம்ம திருச்சியில் ஏன் இவ்வளோ அதிகம்? அது பெரிய டிஸ்ட்ரிக்ட்ன்றதால. அந்த இடத்துல தான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த பாலசுப்ரமணியம் மாவட்ட பதிவாளர் எங்கே இருக்கார்? அவர் இப்போ அரியலூரில் இருக்கார். அரியலூரில் இருக்கார். அதனால் அந்த ஜோனு அவர் கண்ட்ரோல். இப்போ அந்த ஜோனை அவர் கண்ட்ரோலில் வைக்கணும்னா சொல்கிறது கேட்குற அசிஸ்டண்ட்டு அங்கே இருந்தால் தானே இவர் சொல்கிறது நடக்கும். ஆமாம், அதுக்கு தான் அங்கே மட்டும் அதிகம். இப்போது இதில் பணம் விளையாடவில்லை என்றால் ஏன் இந்த பத்திரப்பதிவுத்துறை மாறுதல்களில் இவ்வளவு முறைகேடுகள் நடக்கின்றன? இதெல்லாம் ஒரு ஒரு ரேஷனலாக ஒரு டிபார்ட்மெண்ட் நடக்கிற ட்ரான்ஸ்ஃபராக தெரியுது அவங்களுக்கு இவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர்ஸும்? இல்லை, அப்நார்மலாக இருக்குது. அங்கே அந்த டெபுடேஷனாக இருக்கும், அத்தனை அசிஸ்டண்ட் ஆகட்டும், ஒரே ஐ மீன் சப் ரிஜிஸ்டர் 1, 2 இருக்குல்ல, ஒரே ஆள் பார்க்கறது அசிஸ்டன்ட், அதுவும் அசிஸ்டன்ட் எல்லாமே அப்நார்மல். அதே போல் வழக்கு இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு வந்து பதவி உயர் கொடுத்து ரிட்டையர் பண்ணுறதுலாம் வந்து அப்நார்மல். அது எங்கேயுமே நடக்காது. அந்த ஓப்பனாக சவால் விட்டேனே நான். ஜோதி நிர்மலா சாமியை மாற்றட்டும், ஆலிவர் பொன்ராஜ் ஒரு பாவம் புள்ளப்பூச்சி, ஜோதி நிர்மலா சாமியை மாற்றணும், உடையார் சாமியை மாற்றணும், முருகேசனை மாற்றணும், சங்கர நாராயணன் ஒரு பிஏ பேர் சொன்னாலே ஸ்பெஷல் பிஏ. இவர் யாருன்னா ஓய்வு பெற்ற ஜிஎஸ்டி கமிஷனர். கோவையில் ஜிஎஸ்டி கமிஷனராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒருவரை ஸ்பெஷல் பிஏவாக வச்சுருக்காரு. முருகேசன் ஒரு பேர் சொன்னல, இந்த முருகேசன் யார் தெரியுமா? அசம்பிளியில் ஓஏ இந்த டீலாம் கொடுப்பாங்க. அதுதான், அதுவும் டெம்பரரியாக அசம்பிளி நடக்கும்போது மட்டும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வர்றாரு. இவங்கள தான் மந்திரிக்கு பிஏ. நான் தான் மந்திரிக்கு சவாலாகவே விடுறேன். அவர் உண்மையிலே யோக்கியமான ஆளாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஜோதி நிர்மலா சாமி அந்த டிபார்ட்மெண்ட்டை விட்டு மாற்றணும். இந்த துறை ஊழியர்கள் அத்தனை பேரும் சொல்கிறது ஜோதி நிர்மலா சாமி போனாலே எங்களுக்கு பாதி தலைவலி போச்சுன்றாங்க. இன்னொன்று அவங்களையும் ஜோதி நிர்மலா சாமி அதிகாரி மாற்றி வேறு துறைக்கு போட்டுட்டு வேறு அதிகாரியை போடுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, திமுக அரசில் தான் சார் ஏற்கனவே யாரெல்லாம் இருந்தாங்களோ அதிகாரி, அதே அதிகாரிகளை மெயின் பண்ணுறாங்க. ஜோதி நிர்மலா சாமியே போன கவர்மெண்ட்டில் ஐஜி ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனு, ஜோதி நிர்மலா சாமியே செக்ரட்டரி டு கவர்மெண்ட்னா என்ன கணக்கு இது? மாற்றுங்க. ஏன் வேறு டிபார்ட்மெண்ட் பார்க்காத அந்தம்மா வேறு வேலை போங்க. மியூசியம் இயக்குனர், ஆர்கிவ்ஸ் கமிஷனர், சால்ட் கார்பரேஷன் எம்டின்னு போடுங்க. ஏன் வேலை பார்க்க மாட்டாங்களா? அதுவும் பதவி தானே, அதுவும் பதவி தானேப்பா, போடுங்க. ஏன் இவங்களை மட்டும் இங்கேயே வச்சுக்கணும்னு மூர்த்தி ஆடம் பிடிக்கிறா? அதை சொல்லுங்கள். ஏன் இந்த உடையார் சாமியை விட்டா வேறு பிஏ இல்லையா உங்களுக்கு? திருப்பி அனுப்புங்க லா டிபார்ட்மெண்ட்டுக்கு இருந்தாலும் வேற ஒரு பிஏ அப்பாயின்ட் பண்ணுங்க. செய்ய மாட்டார், பார்க்கலாமா? விசாரிக்காமல் நான் சொல்லலை இல்லையோ. எனக்கு இந்த மூர்த்தி சார்பாக பேசிய நண்பர் இல்லை சொல்கிறாரு, நீங்கள் இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள் சார், பதில் சொல்லுங்கண்ணே. என்ன சொன்னார் அவர்? யார் நண்பர்? மூர்த்தி நண்பர். மூர்த்தி ஒரு நண்பர். அதான் நான் சொன்னேன், நான் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறேன். மூர்த்தி வாங்குறது இல்லை, ஜோதி நிர்மலா சாமி வாங்குறது இல்லை, ஆலிவர் பொன்ராஜ் வாங்குறது இல்லை. யார் தான் சார் வாங்குறேன்? அப்போ யாருமே வாங்கலைன்னா இப்படி உங்கள் இஷ்டத்துக்கு இவ்வளோ டிரான்ஸ்ஃபரை போடுறதுக்கான தேவை என்னன்னு நான் கேட்டேன். என்ன பதில் சொல்ல முடியும்? ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கு வர்றதுக்காக இவ்வளோ வேலையெல்லாம் செய்கிறானாலே அங்கே இருக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச பணி பாதுகாப்பு தம்பி, அது கூட இல்லாமல் நீங்கள் ஒரு அரசு ஊழியர்களை இப்படி பந்தாடுகிறீர்கள், மரியாதை குறைவாக இவர் பேசுகிறார்கள் என்றால் யார் இவருக்கு இந்த துணிச்சல்லாம் கொடுத்தது? இது போக பல இடங்களில் இன்னும் டபுள் டாக்குமெண்ட் நடந்துட்டு இருக்கு இல்லையோ? எது அந்த நம்ம சென்ட் தாமஸ் மட்டும் பேசினோமே, அது மாதிரி சிமிலர் பல இடங்கள் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு முழுவதும். எஸ், இங்கெங்கெல்லாம் பாசிபிளோ ஒரு ஸ்டோரி தானே பண்ணோம் நம்ம. இன்னொரு அங்கே அந்த ஏரியாவில் 2 சர்ச்சு ஸ்டோரிலாம் இருக்குது. இது போல் தமிழ்நாடு பூரா இருக்குது. திருப்பூரில் நிறைய நடக்குது. திருப்பூரில் கோவில் நலங்கள் நிறையா இருக்கும். அது இல்லாமல் ஈசிஆர் ஃபுல்லாகவே முக்கால்வாசி டபுள் டாக்குமெண்ட்டுப்பா, தெரியுமா? ஃபுல் பெரும்பாலும். என்ன காரணம் ஈசிஆர் டபுள் டாக்குமெண்ட்? அந்த காலத்தில் சென்னையில் லேஅவுட் போட்டவர்கள் 2 அது சரி, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு, தனியாக பேசலாம். பத்திரப்பதிவு துறையை நான் தத்தெடுத்து விட்டேன். அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், பத்திரப்பதிவுத்துறையை நான் தத்தெடுத்திருக்கிறேன். பத்திரப்பதிவுத்துறையில் மூர்த்தியோட பீரியடில் எந்த ஊழல் நடந்தாலும் சவுக்கு மீடியா வெளியிடும். இதை மூர்த்தி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் டீட்டெயிலாக ஈசிஆர் மட்டும் ஒரு ஸ்டோரி பண்ணலாம். இது மாதிரி ஓஎஸ்ஆர் லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது, அது கேள்விப்பட்டிருக்கீங்க? அது ஒரு ஸ்கேமு. ஓஎஸ்ஆர் லேண்ட் தெரியுமா? தெரியாது சார். அது யாருக்கும் சொந்தம் இல்லை. அறிவாலயத்துக்கு முன்னாடி சின்ன பார்க் இருக்கா? ஆமாம், அது கட்டாயம் விடணும் எல்லாரும். தெரியும். ஆக்சுவலாக வந்து ஒரு பில்டிங் இருக்குன்னா தனியாக வந்து பார்க் மாதிரியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடம் இருக்கும். அதை ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணக்கூடாது, தெரியும்ல? தெரியும். அது மாதிரி ஓஎஸ்ஆர் லேண்டு பதிவு பண்ண முக்கிய விஐபிகளின் வரலாறெல்லாம் விரைவில் வெளிவரும். இதுவும் மூர்த்தியின் துணையோடு நடப்பது.
இப்போ மூர்த்தி வந்து கூப்பிட்டு சொல்கிறாரு, யோ அங்கே ஒரு 2 ஏக்கர் ஓஎஸ்ஆர் லேண்ட் இருக்குது, அதை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுன்னு சொன்னால் சப் ரிஜிஸ்டர் கேட்பாரா? சார் கேட்டுதான் பிரச்சனை ஆகிடும் சார் அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு தான் டெபுடேஷனில் போகிறதால, புரியுதா? என்னையே எடுத்து பேசுறியா? எழுத்து பேசுறியா? அப்போ பதிவு பண்ண மாட்டேன். சட்டம் பேசுகிறேன் அண்ணங்கிட்டே, நீ கிளம்பு போ, திருநெல்வேலியில் போய் டெப்டிஷன் வேலை போ. அது சொல்ல மறந்துட்டேன். இந்த ஏற்கனவே ஒரு ஸ்கேம் நம்ம பிரேக் பண்ணோம்ல, அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட், அது இன்னொரு ஸ்கேம். ரெண்டையும் பிரேக் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா சுஜாதா என்ற மாவட்ட பதிவாளர். அவங்க தான் தூக்கி தூத்துக்குடியில் போட்டாங்க. தூத்துக்குடியில் இருக்காங்க. சம்பளமே வரலன்னாங்க. வரல, சம்பளம் இப்போது அதிகாரத்தை பேசணுன்னா சம்பளம் வந்துருச்சுப்பா. அவங்கள சென்னைக்கு போட்டால் என்னப்பா தப்பு? நம்ம இங்கே தனியாக தங்கி சமைச்சு சாப்பிட்றதுக்கு நான் கேட்குறவன்ட்ட சொல்லு. அந்த அம்மா மேலே சார்ஜஸ் பெண்டிங் இல்லை, ரைட்டா? இல்லை. எவ்வளவோ பேருக்கு இவ்வளவோ ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் போடுறீங்க. அந்த அம்மாவுக்கு ஏதாவது, அந்த அம்மா வந்து எனக்கு காசு வர போஸ்ட் வேணும்னு கேட்கல. ஒரே ஒரு ரெக்வஸ்ட், சென்னையில் போஸ்டிங் போடுங்க. இந்த சென்னையில் காசே வராத நான் ரிஜிஸ்ட்ரேஷன் போஸ்ட் நிறைய இருக்குது இல்லையா? எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் போடுறதுக்கு? அமைச்சர் நினச்சா நாளைக்கு கூட போடலாம். இன்றைக்கே போடலாம்ப்பா. சரி, இன்றைக்கே போடலாம். நம்ம வீடியோ இன்றைக்கி தானே வருது. ஆமாம். அப்போ இன்றைக்கே போடலாம், ரைட்டா? அப்போது இது அமைச்சருக்கு தெரியும் அந்த அம்மா கஷ்டப்படுதுன்னு, செக்ரட்டரி ஜோதி நிர்மலசாமிக்கு தெரியும், ஆலிவர் பொன்ராஜுக்கு தெரியும். அவங்கள ஏன் போஸ்டிங் இங்கே போடாமல் வச்சுருக்காங்க சொல்லு? அவங்க போஸ்டிங் போட்டால் டெபுடேஷனில் யாரையும் போட முடியாதுல்ல. நேர்மையாக இருக்கிறாங்க. அதுதான் தப்பு. என்ன திமிரு, திமுக கவர்மெண்ட்டில் நேர்மையாக இருக்கிறியா நீ? போ தூத்துக்குடிக்குன்னு அனுப்பிச்சிட்டாங்க. குரூப் 2 ஆஃபீஸ் டேரக்டர். ஆமாம். அது மட்டும் இல்லாமல் என்னமோ சொன்னேன்னு இன்னொன்று. அது இப்போது சம்பளம் வந்துருச்சுன்னு சொன்னேன். அவங்க அங்கே இருக்காங்க, சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுட்டு இருக்காங்கிறது செக்ரட்டரி ஜோதி நிர்மலசாமிக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். மூர்த்திக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன் பண்ணல? ஒரே கோவம் என்னன்னு சொல்லிட்டா, நாங்கள் கஷ்டப்பட்டு டபுள் டாக்குமெண்ட்லாம் போட்டு பத்திரத்தை பதிவு பண்ண சொன்னால் நீ போய் அதெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி இந்த ஸ்கேமெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டுருக்கிறியா? 200 கோடி போச்சுன்னு யோசிப்பார். ஆமாம். அந்த இந்த லேண்ட், அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் லேண்டை விற்றுருந்தா அது மாதிரி அடுத்தடுத்து பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ அமௌண்ட் யோசிச்சுப்பார். அது போக நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஸ்டோரிஸ் இருக்குது. டி நகரில் 2-3, டி நகர் சத்யா இதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட்டை போட்டிருக்கார். அதிமுக தானே பார்க்குற? அவர் திமுக தான் ஆக்சுவலி. அதிமுக தான் சொல்லுங்கள். அப்படி தான் சொல்லிப்பார் அவர். டி நகர்னா டி நகர் சத்யா அவர்கள் தான். டி நகர் சத்யா. ஆமாம். யார் யார் கூடலாம் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு தெரியுங்களா? அண்ணா நகர் கார்த்தி அவரோட பிஸ்னஸ் பார்ட்னர் தெரியுமா? இதெல்லாம் அதிமுக தலைமைக்கு தெரியாது சார். அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு தெரியாதா? வேலுமணியின் ஆதரவாளர் சத்யா. அதுக்காக வேலுமணி அவர்களின் ஆதரவாளராக இருந்தால் நீங்கள் திமுக கூட பிஸ்னஸ் பண்ணலாம், அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி எடப்பாடி எடுத்துக்கொள்கிறாரா என்பது எனக்கு தெரியாது. வேலுமணி எப்படி எடுத்துக்கொள்கிறார் அதுவும் எனக்கு தெரியாது. விஷயத்தை நான் பதிவு பண்ணிட்டேன். எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோ பேசுனாங்களே, மழை வெள்ளத்தில் டி நகர் சத்யா வந்து வேலை பார்த்தாரா? இல்லையே. அப்புறம் திமுக வேலை செய்யலாம் தான் விமர்சனம் பண்ணுறோம். அதிமுக என்ன பண்ணிட்டு இருக்கான்? இப்போ இந்த பத்திரப்பதிவு துறையில் இது இப்போ இவ்வளோ முறைகேடுகள் நடந்துச்சுன்னு சொன்னால, சென்னையின் சுற்றுப்புறங்களில் எங்காவது முறைகேடுகள் நடந்திருந்தால் டி நகர் சத்யா கண்டிப்பாக அதில் இருப்பார். திமுக காரர் தாங்க அவர். இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. ஓகேவா? இது சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. இப்போ மூர்த்தி நினச்சாருன்னா சுஜாதான்றவங்களுக்கு அந்த டிஆருக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் போட முடியுமா? போடலாம். ஏன் போட வச்சுருக்காங்க? அப்படியே யோக்கிய சிகாமணி மாதிரி உருகிறாரு மூர்த்தி. ஈகோ தான் சார். நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், எனக்கு எதிராகவே பண்ணுறேன். எம்ப்ளாயி நீ இப்போ இது பண்ணுறியா? பாரு, நீ வர்றியா பார்க்குறதுப்பா சென்னைக்கு? இந்த கிளம்பாத்து போய் கெடுத்து விட்டுருக்காங்களே. ஓ, அவ்வளோதான் பண்ணுறீங்களா? பார்க்குறியா? ஆம்னி பஸ் ஓட்டிட்டு சென்னையில் இருந்துன்னு பார்க்கலாமான்னு போய் வம்பு பண்ணிட்டு இருக்காங்களா? அது மாதிரி தான் இது நடக்குது. சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. இது ஒரு துறைப்பா. இது மாதிரி எந்த துறை, ஒரு துறையில் ஒரு புள்ளி, இது புள்ளி. ஆமாப்பா, ஒரு சிறு துளி தான்ப்பா. கரெக்டாக சொன்னேன். ஒரு பெரிய துறை. இதில் இருக்கிற பாதி பேசல சார் நம்ம. ஆமாம். அதை வந்து பேரை படிச்சுட்டு இவர் இவ்வளோ கொடுத்துருக்காரு, அவர் இவ்வளோ கொடுத்துருக்காரு, இந்த ட்ரான்ஸ்ஃபரோட படித்தா போர் அடிக்கும். அதுக்காக சொல்லிட்டேன். ஜெயபிரகாஷ் டெத்து பற்றி சொல்லிட்டேன். வேறு என்ன இருக்குது? பெயர்கள் எல்லாம் கட்டுரையில் பட்டியலிட்டாகிவிட்டது. இது இந்த டிபார்ட்மெண்ட், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்றதுக்கு சாம்பிள் தான். அதான் சொன்னேன்ல, நான் தத்து எடுத்துட்டேன்னு சொன்னேன்ல, பத்திரப்பதிவு துறை தத்து எடுத்து அந்த குழந்தையை பத்திரமாக பேணி வளர்க்க வேண்டாமா? மூர்த்தி இருக்கிற வரைக்கும் நான் அந்த குழந்தையை போஷித்து வளர்ப்பேன். பார்க்கத்தான் போகிறீர்கள். சரிங்க சார், பார்க்கலாம். பத்திரப்பதிவு துறையில் ஏதாவது மாற்றங்கள் நடக்குதா, இல்லை இந்த காணொலிக்கு எந்த மாதிரியான ரியாக்ஷன் அவங்கள்ட்ட வருதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.